யோனா, யோனா. யாருப்பா அது நல்ல தூக்கத்துல எழுப்பி விடுது? தூங்குனதெல்லாம் போதும் யோனா. நினிவே பட்டணத்துக்கு நீ இப்பவுமே கிளம்பி போய் அங்க இருக்கிற மக்களுக்கு பிரசங்கம் பண்ணு. அங்க அக்கிரமம் அதிகமாயிட்டு. ச்சே, நினிவே பட்டணத்துக்குலாம் போக சொல்லாரு. அங்க இருக்கிற மக்கள் ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டாங்க. ஒரு தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்களே. என்ன நோவா, நான் சொல்றது கேட்டுச்சா? சரி ஆண்டவரே, நான் இப்பவுமே கிளம்பி போறேன். போ, போய் அங்க இருக்கிற மக்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு வா. அவங்க அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்புறதுக்கு சொல்லிட்டு வா. சும்மா அங்க போ இங்க போன்னு சொல்லுதாரு. நினைவேல எவ்வளவு தூரத்துல இருக்குது. பக்கத்துல இருக்க தர்ஷீஸுக்கு எவ்வளவு காசு செலவாகும். இதுல நினைவேக்கு போனா டிக்கெட்டே ஒரு அமௌண்ட் வாங்கிடுவாங்களே. நான் எங்க போவேன் பைசாக்கு? யோனா, அங்க என்ன பேசிட்டு இருக்க? நான் சொல்றத செய். சரி ஆண்டவரே, நீங்க சொல்றதை செய்தேன். நினைவேக்கெல்லாம் போகவே மாட்டேன்ப்பா. அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப டேஞ்சரஸ். அதுவும் இல்லாம அது எவ்வளவு தூரமா இருக்கு. நான் பக்கத்துல இருக்கிற தர்ஷீஸ்க்கு தான்ப்பா போக போறேன். எப்படினாலும் ஆண்டவருக்கு என்ன பிரசங்கம் தானே பண்ணணும். அது எங்க பண்ணுனா என்ன, நினைவேல பண்ணுனா என்ன, தர்ஷீஸ்ல பண்ணுனா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. சரி, ஒரு எட்டு மேல ஆண்டவர் நம்மள பாத்துட்டு இருக்காரான்னு பாப்போம். எப்பா, பார்த்த மாதிரி இல்ல, ஓடிடுவோம் தர்ஷீஸுக்கு. இன்னைக்கு பயங்கர கூட்டமாலாம் இருக்கும் போல. டிக்கெட் கிடைக்கிறதே கஷ்டம் போலயே. சரி, போய் டிக்கெட் கவுண்டர்ல போய் கேட்டு பாப்போம். சொல்லுங்க சார், how can I help you? ஏம்மா, அந்த தர்ஷீஸ்க்கு போறதுக்கு டிக்கெட் எவ்வளோ? 2000 only சார். ஏ அப்பா, 2000 ஆயிட்டா? போன வருஷம் தானே போன 1000 ரூபாய் இருந்தது. அதுக்குள்ளவா 1000 ரூபாய் கூடிட்டு? ஆமா சார், விலைவாசி எல்லாம் கூடிட்டுல, அதனால டிக்கெட் ரேட்டும் கூடிட்டு. சரி, இப்போ உங்களுக்கு டிக்கெட் வேணுமா வேண்டாமா? ஒரே ஒரு டிக்கெட் தான் இருக்குது. ஆமாமா, டிக்கெட் வேணும், கொடு. கண்டிப்பா நான் போயாகணும். ஓகே சார், இந்த ஃபார்ம்ல சைன் போட்டுட்டு நீங்க கப்பலுக்குள்ள போகலாம். சரிம்மா. அங்க பாரு, நல்லா இருக்கு. ஆமாமா, அழகா இருக்கு. கப்பலுக்குள்ள வந்தாச்சுப்பா. படுத்து தூங்குவோம் கொஞ்ச நேரம். டயர்டா இருக்குது. நீ சாப்பிட்டியாப்பா தம்பி? ஆமா அண்ணே, நானும் சாப்பிட்டாச்சு. ஐயோ, என்னாச்சு? போட் அங்கேயும் அசையுது. என்னாச்சு வெளியில? அக்கா, வெளியில புயல் அடிக்குதுன்னு நினைக்கேன். திடீர்னு எப்படி இவ்வளவு மழை பெய்யுது? நம்ம போட்டுக்குள்ள வரும்போது அவ்வளவு வெயில் அடிச்சது. அம்மா, எனக்கு பயமா இருக்குமா? வெளியில ரொம்ப மழை பெய்யுது, போட்லாம் ஆடுது. ஐயோ கடவுளே, காப்பாத்துங்க, மின்னல்லாம் அடிக்குது. அங்க பாருங்க, வெளியில மழை பெய்யுது, எவ்வளவு மின்னல் மின்னுது. ஐயோ அம்மா, நம்ம சாக போறோமா? அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. எல்லாரும் பிரேயர் பண்ணுங்க. கடவுளே காப்பாத்துங்க. அம்மா, வெளியில இவ்வளவு மின்னல் அடிச்சிட்டு இருக்குது, இவ்வளவு மழை பெய்யுது, கப்பலே உடையுது ஸ்டேஜ்ல இருக்குது. இங்க ஒருத்தர் எப்படி கிடந்து தூங்குதாரு பாருங்க. இதுல கொரட்டைய பாருங்களேன். அதானே. சரி அண்ணே, எனக்கு என்னமோ தோணுது, நம்ம கப்பல்ல பயணம் பண்ணிட்டு இருக்கவங்களதான் யாரோ ஒருத்தங்க பாவம் பண்ணிருக்காங்க. அதனால சீட்டு போட்டு எடுத்தா கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். ஆமாமா, எனக்கும் அதுதான் தோணுச்சு. வாங்க சீட்டு போட்டு பாப்போம். சீட்டுல யாரு பேரு விழுதோ அவங்கதான் பாவம் பண்ணிருக்காங்க. முதல்ல அவங்கள தூக்கி கடலை தூக்கி எரியணும். அப்பதான் இந்த கடல் அமைதியாகும் நினைக்கிறேன். சீக்கிரம் பண்ணுங்க, எனக்கு பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த தூங்கிட்டு இருக்க ஆளை எழுப்புங்கப்பா. ஹலோ சார், எழுப்புங்க. என்னாச்சுப்பா? வீட்டுல தூங்கிட்டு இருந்தேன், ஆண்டவர் எழுப்பி விட்டுட்டாரு. இங்க தூங்குனா நீங்க எழுப்பி விட்டுறீங்க. இனி நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? எப்பா ராசா, கொஞ்சம் வெளியில போய் பாருப்பா. அங்க எப்படி மழை பெய்யுது, புயல் அடிக்குது கடலுக்குள்ள. நம்ம இப்ப இருப்போமா சாவோமான்னு தெரியல. நீ இப்படி கிடந்து தூங்கிட்டு இருக்கிய. எனக்கு என்னமோ உன் மேலதான் டவுட்டா இருக்குது. ஆமாண்ணா, எனக்கும் அந்த டவுட் தான் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாரும் இவ்வளவு பயந்துட்டு இருக்கோம், அவர் மட்டும் எப்படி ஹாயா தூங்கிட்டு இருக்காரு பாருங்களேன். அதனால இப்ப அவர் பேர் என்னதுன்னு கேட்டு சீட்டு போடுங்க. என்னது, சீட்டு போட போறீங்களா? எதுக்கு? ஆமா, யாரோ ஒருத்தர் பண்ணின பாவத்தினாலதான் இப்ப எல்லாரும் சாகுற நிலைமையில இருக்கும். வெளியில அவ்வளவு புயல் அடிக்குது. அதனால சீட்டு போட்டு பார்த்தா ஆண்டவர் கரெக்டா வெளிப்படுத்திடுவாரு. அப்படியா? சரி, என்னோட பேரு யோனா. போடுங்க போடுங்க. அம்மா, என்னங்கம்மா சீட்டு? இந்த சீட்ல யோனாங்கிற பேர் தான் இருக்குது. ஆமா, அதானே நினைச்சேன். எனக்கு இவர் மேலதான் சந்தேகம் இருந்தது. கரெக்ட் தான். முதல்ல இவரை தூக்கி கடல்ல போடுங்க. ஐயோ, கடலை தூக்கி போட போறீங்களா? எனக்கு நீச்சல் வேற ஒழுங்கா தெரியாதே. அதுக்கு நாங்க என்ன பண்ணட்டும்? நீ பண்ணின பாவத்துக்கு எங்களெல்லாம் கொல்ல பாத்தீங்க. தயவு செஞ்சு நீயே வெளியில குதிக்கியா அல்லது நாங்க சேர்ந்து தள்ளி விடட்டுமா? நானே போறேன்பா.
அந்த லைஃப் ஜாக்கெட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தண்ணியில போட்டா மிதக்கும்லாம். அது மட்டும் இருந்தா ஒன்னே ஒண்ணு கொடுங்களேன், என் பாட்டுக்கு நீந்தி நான் கரைக்கு போய் சேர்ந்துருதேன். பாவம் பண்ணிட்டு இந்த மனுஷனுக்கு வாய பாருங்களேன். தூக்கி கடல்ல தூக்கி போடுங்கன்னு இவரை முதல்ல. போடுங்க போடுங்க. ஐயோ இன்னையோட என் கதை முடிஞ்சது போலயே. ஐயோ பாக்குறதுக்கே பயமா இருக்குதே. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு, எப்படி தப்பிக்க போறேன் இதுல இருந்து? எப்பா இப்போ கடல் கொஞ்சம் அமைதியான மாதிரி இருக்குது. அது என்னது? ஐயோ ஒரு பெரிய மீன் என்ன பார்த்து வர மாதிரி இருக்குது. ஐயோ ஆண்டவரே காப்பாத்துங்க. அம்மா எங்க வந்திருக்கோம் நம்ம? சீ ஒரே நாட்டம். இது என்ன இடம்? பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்குது. ஒரு மீன் பக்கத்துல வந்த மாதிரி இருந்து அதுக்குள்ள எங்கேயோ நம்ம வந்திருக்கோம். ஹலோ சார், நான் தான் அந்த மீன். நீங்க என்னோட வயிற்றுல தான் இருக்கீங்க. என்னது மீன் வயிற்றுக்குள்ள இருக்கனா? சீ ஒரே நாட்டம்ப்பா. என்னதான் திம்பியோ? எங்களுக்கு என்ன உங்களை மாதிரியா காய்கறி பழங்கள்னு, அப்புறம் இன்னொன்னு என்னது பிரியாணி சிக்கன் ரைஸ் அப்படிதான் எங்களுக்கு கிடைக்குது. இந்த கடல்ல என்னது கிடைக்குதோ அதை தான் எங்களுக்கு சாப்பிட முடியும். அப்படி சாப்பிட்டா இந்த நாட்டம் தான் வரும். அதுக்குன்னு இவ்வளவு நாட்டமாமா? ஏதாவது செண்டு கிண்டு போட்டு அடிச்சு கொஞ்சம் நாட்டத்தை கண்ட்ரோல் பண்ணலாம்னா? உள்ள மனசு இருக்க முடியல. சீ. ஏய் யோனா, ரொம்ப வாய் பேசுனேன்னு வச்சுக்க, மீனை சாப்பிடுற மாதிரி கடிச்சு உழுங்கிருவேன். ஏமா தாயே தெரியாம சொல்லிட்டோமா, மன்னிச்சுக்க. இனி கடிச்சுலாம் கொதறிடாத. சரி நீ எப்ப வெளியில விட போற நீ? கடவுள் கிட்ட இருந்து எப்ப ஆர்டர் வருதோ அப்பதான். ஓ உனக்கு வரைக்கும் விஷயம் தெரிஞ்சுட்டா? நான் இனி ஆண்டவர் கவனிக்கலன்னு தான் நினைச்சேன். சே ஒரு மீன் வரைக்கும் என்னை பத்தி சொல்லி அசிங்கப்படுத்திட்டாரு. இப்படி வாய் பேசிக்கிட்டே இருந்தா நீ இந்த நாட்டத்தை விட்டுலாம் வெளியில போக முடியாது. ஒழுங்கா உபவாசம் பண்ணி நீ பண்ணின தப்புக்கு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளு. உன் வயிற்றுக்குள்ள உபவாசம் தானமா இருக்க முடியும்? அந்த நாட்டத்துக்குள்ள போற எனக்கு என்ன சாப்பிட கிடைக்கும்? நீ சொன்னாலும் சொல்லாட்டி உபவாசம் தான். இப்படி ஒரு மீன் வயிற்றுக்குள்ள மாட்டிக்கிட்டு உனக்கு வாய் குறையல பாரு. ஒழுங்கா பிரேயர் பண்ணு, அப்பதான் கடவுள் உன்னை மன்னிப்பாங்க. உன்னை எங்க போய் சொன்னதுக்கு நீ எங்க போயிருக்க? ஆண்டவர் பேசிய நீ கேட்கலையே. ஆமா இனியே நினைவுக்கு தான் போக சொன்னாங்க. ஆனா நான் தான் தர்ஷீஸ்க்கு போயிட்டேன். ஆண்டவர் பேச்ச கேட்கலனா இதுதான் தண்டனை நினைக்கேன். சரி நான் ப்ரேயர் பண்றேன். ஆண்டவரே உங்க பேச்ச கேட்காம போனது என்னோட தப்பு தான் ஆண்டவரே. இனி மன்னிச்சுக்கோங்க. இனிமே உங்க பேச்ச நான் எப்பவுமே மீற மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே கேட்பேன். சரி யோனா, நீ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதுனால ஆண்டவர் உன்னைய மன்னிச்சுட்டாங்க. வா நம்ம கடற்கரைக்கு போவோம். உன்னை நாங்க கக்க போறேன். இனிமையாவது ஆண்டவர் பேச்ச கேளு, உன் இஷ்டப்படி நடக்காத. என்னது உண்மையாவா? ரொம்ப நன்றி ஆண்டவரே. ஒரு வழியா அந்த நாட்டத்துல இருந்து என்னை காப்பாத்திட்டீங்க. என்ன யோனா, இன்னியா வயிற்றுக்குள்ளதான் இருக்க? நான் இன்னும் உன்னை வெளியில கக்கல. இருக்கணுமா போகணுமா? ஐயோ சாரிமா என்னை மன்னிச்சுக்கோமா. முதல்ல நீ வெளியில கக்கு. போய் யோனா, இனிமையாவது ஆண்டவர் சொன்ன மாதிரி நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணு. ஆண்டவர் பேச்ச எப்பவுமே மீறாத. கண்டிப்பா நான் அடுத்த கப்பல்லையே நினைவுக்கு போய் அங்க இருக்கிற மக்களுக்கு பிரசங்கம் பண்ண போறேன். மீனு ரொம்ப நன்றி. தேவன் சொல்ற வேலையை நம்ம தவிர்க்கணும் முயற்சி பண்ணணும்னா சில நேரம் என்ன மாதிரி மீன் வயிற்றுல கூட மீட்டிங் நடக்கலாம். பாத்துக்கோங்க.